ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சுவையான காளான் தம் பிரியாணி ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ காளான் வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி தழை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் தாளிக்கிறதுக்கு தேவையான பட்டை, லவங்கம், சோம்பு, பிரிஞ்சி இலை இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு பெரிய ஒரு அகலமான பாத்திரத்தை எடுத்து அடுப்பில் வச்சு சூடானோடனே அதுக்கப்புறம் 2 பட்டை, ஏலக்காய் 2 போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சோம்பு ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் பிரிஞ்சி இலை, கடல் பாசி, ரோஸ் பூ இந்த மாதிரி அது எல்லாமே பிரியாணிக்கு தேவையானது எல்லாமே நம்ம போட்டு ஒரு வதக்கிட்டு அதுக்கப்புறம் வெங்காயத்தையும் சேர்த்திக்கலாம். வெங்காயம் நல்லா வந்துட்டு நம்ம கண்ணாடி பதத்துக்கு வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்குறப்ப தான் நமக்கு அந்த பிரியாணி டேஸ்ட்டு வந்து கிடைக்கும். ஸோ அது கூட பச்சை மிளகாயும் சேர்த்திட்டு நல்லா வந்து வெங்காயத்தை வதக்கிக்கலாம். ஸோ இதுக்கப்புறமே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்தி அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வந்து நம்ம வதக்கி விட்டுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு பொடியை நறுக்கின தக்காளியுமே இதில் சேர்த்திக்கலாம். ஸோ தக்காளி சேர்த்ததுக்கப்புறமே தக்காளி நல்லா வந்து குழஞ்சி வர வரைக்கும் நல்லா வதக்கணும். இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இப்போ வந்துட்டு இதுக்கு வந்து கொத்தமல்லி தழை வந்து இந்த ஸ்டேஜில் போட்டோம்னா நல்லா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், வாசமாக நல்லாயிருக்கும். அதனால் இப்போ வந்து இதுக்கப்புறம் நம்ம மசாலாவை சேர்த்திக்கலாம். 1 டீஸ்பூன் வந்துட்டு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், அதுக்கப்புறமே வந்து பிரியாணி மசாலா 1 டீஸ்பூன் எல்லாம் சேர்த்திட்டு நல்லா வந்து கலந்து கொடுத்துக்கலாம். ஸோ நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறமே நம்ம கழுவி வச்ச காளானையும் இதிலே சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா வந்து கோட் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். அப்போ தான் அதில் நல்லா வந்து இந்த மசாலாலாம் பிடிக்கும். இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து வீட்டில் யூஸ் பண்ணுற அரிசியை வச்சு தான் நம்ம இன்றைக்கி காளான் தம் பிரியாணி செய்ய போகிறோம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இதுக்கப்புறமே நம்ம 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி, அந்த மாதிரி நம்ம எவ்வளோ அரிசி போட்டுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி எடுத்துகிட்டு நம்ம ஊற்றிக்கலாம். தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். ஸோ நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம அரிசி சேர்த்திக்கலாம். வீட்டு அரிசியிலேயே காளான் பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் வந்து நல்லா கலக்கி விட்டு மூடி வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த அரிசியும் தண்ணியும் நல்லா நமக்கு ஈவனாக வரணும். ஸோ அப்பப்போ நம்ம வந்து இது போல் நம்ம கலரி விட்டுக்கணும், அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு. திரும்பவும் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வச்சிடலாம். இந்த பக்கம் தம் போடுறதுக்காக சுடுதண்ணி வச்சுருக்கிறேன், அது சூடாகிட்டு இருக்குது. இப்போ பாருங்கள் அரிசியும் தண்ணியும் ஈவனாக இருக்குது. இப்போ ஒரு கலரி விட்டு இதுக்கப்புறம் நம்ம வந்து லெமன் வந்து ஸ்கிப் ஆயிடுச்சு, லெமன் வந்து ஊற்றிக்கணும். ஒரு லெமன், பெரிய லெமன் எடுத்து அதை பிழிஞ்சு விட்டு வச்சு அதை ஊற்றினேன். ஸோ அது வந்து ஸ்கிப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழையை தூவி விட்டு நம்ம அப்படியே வந்து மூடி வச்சுட்டு நல்லா அதுக்கப்புறம் தம் போடணும். இது மாதிரி ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணி வச்சு அதை வச்சு மூடிட்டு அதுக்கப்புறம் தம் போட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து அடுப்பை சிம்மில் வச்சு அப்படியே விட்டுட்டு திரும்ப வந்து மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் வந்துட்டு அதை திறக்காமல் அப்படியே விட்டுறணும். ஸோ அதுக்கப்புறமே நம்ம திறந்து பார்க்கணும். பாருங்கள் ரொம்பவே சுவையான கமகமன்னு வாசம் அடிக்குது. பிரியாணி வாசம் சூப்பராக நமக்கு பாருங்கள், அரிசி ஒன்றோட ஒன்று சாப்பாடு ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்குது. பிரியாணி டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இது மாதிரி சாப்பாட்டு அரிசியிலே ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். சிக்கன் பிரியாணியாக இருந்தாலும் சரி, காளான் பிரியாணியாக இருந்தாலும் சரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.